வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் வேல்யூவை எவாலுவேட் பண்ண போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸோட லிமிட் 2லேருந்து 4ம், ஒய்யோட லிமிட் 0லேருந்து எக்ஸும், இசட்டோட லிமிட் 0லேருந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் இருக்கும் பட்சத்தில் z என்ற ஃபங்க்ஷனை dz, dy அண்ட் dxஐ பொறுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா? எஸ், அதுதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஓகே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, dz dy dzன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதே கொஷினை நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தாலும் 0 to 4, 0 to x, 0 to root of x plus y, z dx dy dzன்னு கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபாலோ இப்போ போட மாதிரி மாடலில் தான் நீங்கள் பண்ணணும். அதாவது எப்போவுமே ட்ரிபிள் இன்டெக்ரலை நம்ம பின்னாடி லாஸ்ட் வேரியபிள்லேருந்து தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். dz dy அண்டு dxன்ற ப்ரொசீஜரில் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அதாவது கொடுத்துக்கிற மாடலில் தான் கன்வெர்ட் பண்ணணும். சரி, அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். 0 to 4, 0 to x, 0 to root of x plus y, z dz dy dx. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். மற்றதெல்லாம் நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். அதாவது இதை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு dz பொறுத்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு zோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். integral 0 to 4, integral 0 to x. z நம்ம z பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம்னா இங்கே எழுதுறது எல்லாமே ஃபார்முலாஸு சின்ன ஷார்ட்கட்ஸ் தான். z dz அப்படின்னா z² divided by 2. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், z² divided by 2. இதுக்கு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது 0 to 4, இது 0 to x. இப்போ நீங்கள் அது அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா z² ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் த லோவர் லிமிட் 0² divided by 2. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். 0 to 4, 0 to x. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயருக்கும் ரூட்க்கும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ்ன்னு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன எழுதணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 2 மைனஸ் 0. இது dy, இது dy dx. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1/2 வெளியே எடுத்துக்கலாம், அது கான்ஸ்டன்ட்டு. இதை இந்த சம்மை நான் இன்னும் கொஞ்சம் ரீரைட் பண்ணுறேன். 0 to x, x plus y dy dx. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/2 integral 0 to 4. இப்போ நான் ஏதோ நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். இதை பொறுத்து ஒய்யை பொறுத்து. அப்படி நம்ம இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், எக்ஸை ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸில் ஒய் இல்லை, அதனால் நம்ம ஒய்யை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ப்ளஸ் ஒய் இங்கே ஒய் இருக்குது அப்படின்னா ஒய் இருந்துச்சுன்னா ஒய் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், 1 இன்க்ரீஸ் பண்ணணும். மேலே இருக்கிற பவரை கீழே எடுத்து போடணும். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன்றது பியூர்லி பேஸ்ட் ஆன் த அப்பர் அண்டு லோவர் இன்டெக்ரல் வேல்யூ. இப்போ எக்ஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸு x² ப்ளஸ் ஒய் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் போடணும். அப்போது x² divided by 2. இது அப்பர்
லிமிட்டு. இப்போ நம்ம y இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். லோவர் லிமிட்டு x இன்ட்டு 0 0 0 ஸ்கொயர் 0. அப்போ நம்ம இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் எந்த சேஞ்சுமே வரப்போகிறதில்ல. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். அப்போ 1/2 இன்டெக்ரல் 0 to 4. நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணல, அதனால் நம்ம அந்த இன்டெக்ரல் வேல்யூவை கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணணும். x ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் டிவைடட் பை 2. இது ரெண்டுமே சேம் நியூமரேட்டர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்து போட்டுக்கலாம். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 3x ஸ்கொயர் டிவைடட் பை 2. இப்போ இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். 3/2. அப்போ ஆல்ரெடி 1/2 இருக்குது. இப்போ ஒரு 3/2. மல்டிப்ளிகேஷனில் தான் போடணும் இந்த வேல்யூஸை. இப்போ நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? இது 3/4 இன்டெக்ரல் 0 to 4 x ஸ்கொயர் dx. நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே கூட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணியிருக்கலாம். நான் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக எழுதியிருக்கேன். x³ டிவைடட் பை 3 0 to 4. நீங்கள் இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3/4 x பவர் 4 பவர் 3/3 மைனஸ் 0 பவர் 3/3. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இது 64/3. 0 பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போது 64ல் எத்தனை டைம்ஸ் 4 இருக்கும்? 16 டைம்ஸ். அப்போது இந்த இன்டெக்ரலுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 16. இந்த இன்டெக்ரலோட வேல்யூ வந்து 16. ஓகே, இந்த வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸோட லிமிட் 0 to a, ஒய்யோட லிமிட் 0 to x, அண்டு இசட்டோட லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 0 to x plus yன்றப்போ e பவர் x plus y plus zன்ற ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த சம் வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அந்த வடிவத்தில் தான் இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் dx dy dz அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் dz dy dxன்னு நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணணும். எப்போவுமே ரிவர்ஸாக தான் பார்க்கணும். எப்போவுமே z அப்படின்னா அதனுடைய லிமிட்ஸு ஜெட்டில் இருக்கக்கூடாது, ரைட்டுங்களா? அது எக்ஸ் ப்ளஸ் ஒயில் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட லிமிட் அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் டேர்ம்னா எக்ஸில் இருக்கலாம், இல்லாட்டி எதனா நம்பராக இருக்கலாம். பட் இது ஸ்டாண்டர்டாக கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம டைரெக்டாக இன்டகிரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்டெக்ரல் 0 to a, இன்டெக்ரல் 0 to x, இன்டெக்ரல் 0 to x plus y. ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா e பவர் x plus y plus z. dz dy dx. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம z பொறுத்து இந்த டேர்மை மட்டும் நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரி, பார்க்கலாம். இன்டெக்ரல் 0 to a, இன்டெக்ரல் 0 to x. இப்போ நான் இதை இன்டகிரேட் பண்ண போகிறேன். e பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் ஃபார்முலா என்னென்னா e பவர் ax dxன்னா e பவர் ax பை a. e பவரில் இருந்துச்சுன்னா e பவர் a தான், e பவர் தான் எழுதணும். எக்ஸ் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது அது கீழே போடணும். சப்போஸ் இங்கே பாருங்கள் e பவர் x மட்டும் இருக்குது அப்படின்னா இது e பவர் எக்ஸு டிவைடட் பை 1. டிவைடட் பை 1னா நம்மளுக்கு ரொம்ப ரோல் அப்ளை பண்ணாது, அதனால் ஜஸ்ட்டு e பவர் எக்ஸ்ன்னே நம்ம வச்சுக்கலாம். அப்போ e பவர் x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்ன்றதை நம்ம எக்ஸை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறப்போ என்ன நமக்கு கிடைக்கும்? ஜஸ்ட்டு e பவர் என்ன இருந்துச்சோ அது அப்படியே வரும். e பவர் x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட். ஜெட்டுக்கு பக்கத்தில் அடிஷனில் என்ன ஏதாவது கோஎஃபிஷியன்ட்டு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 1 இங்கே 1 தான் இருக்குது, அதனால் 1 கீழே போடணுன்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் 1 போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல ஒய் ஜெட்ன்றது சாரி
நம்ம இது கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். ஜெட்டை பொறுத்து பண்ணியிருக்கோம். அதனால் ஜெட்டு பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் நம்ம போடணும். ஜெட்டு பக்கத்துலேயும் 1 தான் இருக்குது, அதனால் 1 போட்டிருக்கோம். லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 to x plus y, இது d கலரில் கொடுக்குறேன். இது dy, இது dz. இப்போ நெக்ஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். இதை இன்டெக்ரல் 0 to a இன்டெக்ரல் 0 to x. இதை நம்ம ஜெட்டுக்கு பதிலாக நம்ம x plus y கொடுக்கணும். அப்போ நம்ம கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? e power x plus y plus x plus y மைனஸ் y z இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? மைனஸு இங்கே 0 போடணும். e power x plus y plus 0 dy dz. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். சாரி, I will back soon. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இன்டெக்ரல் வேல்யூ இது நம்ம ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுறோம். இன்டெக்ரல் 0 to a இன்டெக்ரல் 0 to x. இது நம்ம இன்டெக்ரலில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் e பவர் x plus y 2 டைம்ஸ் இருக்குது, அதனால் 2x plus 2y minus e power x plus y dy. Actually it is not dz, it is x. மிஸ்டேக் எழுதியிருக்கேன். சரி, திரும்ப என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா, இதில் 2 டேர்ம் இருக்குது. நம்ம இது தனித்தனியாக நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ இன்டெகிரேட் பண்ண என்ன நடக்கும் பாருங்கள். 0 to a e power 2x plus e power 2y. ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கேன். சப்போஸ் ஒன்ஸ் அகேன் நான் அந்த ஃபார்முலா வேறு மாதிரி எழுதுகிறேன். ex plus b dx அப்படின்னா நீங்கள் e power ax by a தான் போடணும். ரிமைனிங் எத்தனை டேர்ம் அது e பவரில் இருந்துச்சுனாலும் அது கான்ஸ்டண்ட்டாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டெகிரேட் பண்ண வேண்டியது dx. இங்கே x இருக்குது, 2yயும் இருக்குது, 2x 2y. இப்போ நம்மளுக்கு இன்டெகிரேட்டர் வந்து ஒய்யை பொறுத்து இருக்கிறதுனால நீங்கள் ஒய்யை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ இதனுடைய இன்டெகிரல் வேல்யூ எப்படி எழுதலாம்? 2x plus 2y டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yன்னா இங்கே 2. அதே மாதிரி இங்கே e பவர் x plus y. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yன்னா 1, அதனால் 1 அப்படியே போடலாம். இல்லாட்டி நீங்கள் அதை அப்படியே கூட வச்சுக்கலாம். இன்ட்டு dx. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சாரி, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இன்டெகிரல் 0 to a இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா e பவர் 2x plus yக்கு பதிலாக நீங்கள் x போடணும். அப்போது e பவர் 2x plus 2x divided by 2 e பவர் x plus x. இங்கே பாருங்கள், 0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். மைனஸ் e பவர் 2x plus 0 divided by 2 minus e பவர் x plus 0.
ஓகேங்க. வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இங்கே ஸ்பேஸ் இல்லை, அதனால் இதனுடைய சிம்பிளிஃபிகேஷனை இந்த சின்ன பாக்ஸில் நான் செய்கிறேன். என்னோட கண்டினியூவேஷன் இங்கே பார்க்குறோம். அப்போ இதை எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் 0 to a e power 4x by 2 minus e power 2x. இங்கே மைனஸ், இங்கே பாருங்கள் e power 2x by 2. இப்போது மைனஸ் e power 2x by 2 minus into minus plus e power x dx. இப்போ இங்கே பாருங்கள் e power 2x e power minus e power 2x இது ரெண்டு காமனாக இருக்குது. அப்போ நம்ம LCM எடுத்துக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் 0 to a e power 4x divided by 2 minus 3 by 2 e power 2x plus e power x dx. இப்போ நீங்கள் எக்ஸை பொறுத்து இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். e power 4x divided by 2, 2ன்றது கான்ஸ்டன்ட், அது நீங்கள் அதை 1/2 மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் e power 4x தான், divided by 2 into 4, 2 into 4 minus 3/2 e power 2x divided by 2, இங்கே ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ப்ளஸ் e power x by 1, இதனுடைய வேல்யூ 0 to a. இப்போ நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா e power 4a by 8 minus இங்கே 3/2 into 1/2, 3/4 e power 2a plus e power a, இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னா பாருங்கள் 0 போட்டிங்கன்னா 1/8 மைனஸ் 3/4 ப்ளஸ் 1. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள். e power 4a by 8 minus 3/4 e power 2a plus e power a minus இங்கே இருக்கிற டேர்ம்ஸ்களை எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8 எல்சிஎம் எடுத்தால் 1 minus 6 plus 8. இங்கேயும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் இடம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், இதே ஸ்டெப்பை நீங்கள் விட்டுடலாம். இப்போ 4 இதுதான் அதனுடைய இன்டெக்ரல் வேல்யூ. இல்லாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். 9 minus 3/8. Thank you.